Assalamu alaikum wa rahmatullahi wa barakatuhu. A'udhu billahi minash shaitanir rajim. Bismillahir rahmanir rahim. Rabbi shrah li sadri wa yassir li amri wahlul 'uqdatam min lisani yafqahu qawli. Rabbi zidni ilman nafi'a wa amalan mutaqabbalan wa rizqan tayyiba. அல்ஹம்துலில்லா. நம்ம சர்ஃப், நஹு, லுகா இது மூணையும் கனெக்ட் பண்ணி அரபிக் கிராமர் படிச்சுட்ருக்கோம். அதன் வரிசையில் இல்மு சர்ஃப் அப்படிங்கிற சப்ஜெக்ட் போய்கிட்டு இருக்கு. லாஸ்ட்டு 2 வீக்ஸாக அந்த வீடியோஸ் தான் போயிட்டுருக்கு. அது சம்மந்தமாக தான் தொடர்ந்து டீச் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோன்னா, லாஸ்ட்டாக என்ன பார்த்தோம்? அம்ரு முடிச்சிட்டோம் இல்லையா? ஃபியாலுல் அம்ரு, அதில் ஹாலிர், காயிப் எல்லாம் பார்த்தாச்சு, மஜ்ஹூல் பார்த்தாச்சு, சக்கீலானூன், ஹஃபிஃபானூன் பார்த்தாச்சு, அதுலேயும் மஜ்ஹூல் பார்த்தாச்சு. இப்போது திரும்ப அடுத்த சாப்டர் அம்ரு முடிச்சிருச்சு நமக்கு இல்லையா? மாலி முடிஞ்சிருச்சு, முலாரி முடிஞ்சிருச்சு, அம்ரு முடிஞ்சிருச்சு. நான் சொன்னது போல் அம்ரு அப்படின்னா ஆர்டர், ஒரு ஏவல் வினை இல்லையா? கட்டளை வாக்கியம் அதுதான். அப்போது இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் ஏவல், விலக்கல் அப்படின்னு தனித்தனியாக கிடையாது. அம்ரு ஆர்டர் அப்படின்னாலே செய்யி, செய்யாத, இது ரெண்டையுமே ஆர்டர் தான், கட்டளை வாக்கியம்தான். ஆனால் அரபியை பொறுத்த வரைக்கும் செய்யின்னு சொல்கிறது மட்டும்தான் கட்டளை வாக்கியம். செய்யாத அப்படின்னு தடுக்கிறதுக்கு விலக்கல் வாக்கியம், விலக்கல் வினைச்சொல் அப்படின்னு தனி சாப்டராக நம்ம படிக்க வேண்டிய அவசியம் இருக்குது அப்படின்னு நான் உங்களுக்கு சொன்னேன். அதன் அடிப்படையில் இன்னைக்கு நம்ம விலக்கல் வினையான நஹி பற்றி பார்க்க போகிறோம். நஹி அதாவது விலக்கல் வினை. டோன்ட் டூ அப்படின்னா நெகட்டிவ் கமாண்ட். தமிழ், இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் கமாண்ட், ஆர்டர் ரெண்டுமே ஏவல் வினை மட்டும்தானே. நம்ம அதனால் அதை பாசிட்டிவ் கமாண்டுன்னு இங்கிலீஷில் சொன்னோம். இப்போ இதை நெகட்டிவ் கமாண்ட் அப்படின்னு இங்கிலீஷில் நம்ம சொல்ல போகிறோம். அதாவது விலக்கல் வினையான நஹியை நெகட்டிவ் கமாண்ட் அல்லது நெகட்டிவ் ஆர்டர் அப்படின்னு நீங்கள் ஹெட்டிங் போட்டுக்கலாம். அதாவது ஒரு செயலை செய்யக்கூடாதுன்னு ரொம்ப அதிகாரமாக சொல்கிறது. செய்யாமல் இருப்பா அப்படின்னு அட்வைஸாவோ ஒரு ரிக்வெஸ்டாவோ சொல்கிறது கிடையாது. அதிகாரமாக செய்யாத, செய்யக்கூடாது அப்படின்னு தடுக்கிறது. அப்போது அதுக்கு என்னென்ன வினைச்சொல் எப்படி பயன்படுத்தலாம், அதோடைய லஃப்லியா ஃபார்ம் எப்படி இருக்கும், அதோடைய மானவியா எப்படி இருக்கும், எல்லாத்தையும் பார்த்துடலாம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். அல்ஹம்துலில்லா. ஃபியலுன் நஹி, ஃபியலுன் நஹின்னு ஹெட்டிங் போட்டுக்கோங்க. நம்ம அம்ரை எப்படி காயிபு, ஹாலிர் அப்படிலாம் பிரித்தோமோ அப்படி இங்கே காயிபு, ஹாலிர்லாம் பிரிக்க தேவையில்லை. எல்லா ஃபார்முக்கும் நம்ம எப்படி மாலிக்கு 14 ஃபார்மும் பார்த்தோமோ, முலாரிக்கு 14 ஃபார்மும் பார்த்தோமோ, அதே போல் இங்கே 12 ஃபார்மையும் ஒரே விதமாக தான் இருக்கும். அம்ருக்கு வந்த மாதிரி ஹாலிருக்கும் காயிபுக்கும் வேறு வேறு விதமாக ஃபார்மேட் இருந்துச்சு இல்லையா? அந்த மாதிரி இங்கே இருக்காது. அங்கே எப்படி அம்ருக்கு முத்தக்கல்லிம் இல்லையோ, தனக்குத்தானே கட்டளை இட்டுக்க முடியாதோ, அதே போல் தனக்கு தானே ஒரு செயலை தடுத்துக்கவும் முடியாது. அதனால் இங்கவும் முத்தக்கல்லிம் ஃபார்ம் 13, 14 கிடையாது. ஓகேங்களா? ஸோ 12 ஃபார்ம் தான் பார்க்க போகிறோம். நஹி ஹாலிர், நஹி காயிப், இது ரெண்டையுமே கனெக்ட் பண்ணி ஃபஸ்ட்டு காயிபை பார்க்க போகிறோம், அப்புறம் ஹாலிரை பார்க்க போகிறோம். வாங்க. அல்ஹம்துலில்லா. நம்ம ஃபஅல வச்சு தான் நம்ம சொல்லுவோம் இல்லையா? அம்ரில் நஸர, தொரப, ஃபதஹ மூணையும் கனெக்ட் பண்ணுறதுனால நம்ம ஃபஅல வச்சு பெருசாக சொல்லலை. இங்கே ஃபஅல வச்சும் பார்ப்போம், மற்ற ஃபியலை வச்சும் பார்ப்போம். ஃபஅல எஃப் இலுவாக இருக்கட்டும், ஃபஅல எஃப் உலுவாக இருக்கட்டும், ஃபஅல எஃப் அலுவாக இருக்கட்டும், அதாவது நஸர என்சுருன்னு தம்மா ஃபார்மாக இருக்கட்டும், தொரப எல்ரிபுன்னு கஸ்ரா ஃபார்மாக இருக்கட்டும், ஃபதஹ எஃப்தஹுன்னு ஃபதஹா ஃபார்மாக இருக்கட்டும், எப்படி இருந்தாலும் ஒரே விதமாக தான் நம்ம நஹியுடைய காயிபையும் ஹாலிரையும் பார்ப்போம். ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன செஞ்சுக்கணும்? முலாரியை எழுதிக்கோங்க. நஸர என்சுரு, லரப எல்ரிபு, ஃபதஹ எஃப்தஹு அது இருக்கட்டும். நம்ம நஸரை வச்சு ஃபஸ்ட்டு பார்த்துட்டு அப்புறம் லரப, ஃபதஹ வச்சும் பார்த்துடலாம். அதாவது ஃபஅல யஃபுலு வஸனுக்கான ஃபார்ம் நஸர என்சுரு ஒன்றுமே கிடையாது. இந்த நஸர என்சுரு இருக்கு இல்லையா?
அதுக்கு முன்னாடி லாம் அலிஃப் ஃபதஹ் லா சேர்த்துடுங்க. இப்போ இது எப்படி இருக்கு? லா என்சுருன்னு இருக்கு. நீங்க முலாரி மன்ஃபிக்கு போங்க, அதுவும் லா என்சுரு தான். அப்போ இங்க ஒரு வித்தியாசம் கண்டிப்பா இருக்கணும் இல்லையா? ஸோ லா சேர்த்துடுங்க. கடைசியில லம்மாவை எடுத்துட்டு சுக்கூன் செஞ்சிருங்க. நசர என்சுரு லா என்சுர். ஓகேங்களா? இவ்வளோதான். நஹி நமக்கு கிடைச்சிருச்சு. அதாவது சிங்குலர் ஃபார்ம், ஒருமையான ஃபார்ம் லா என்சுர். அப்போ முலாரிய வச்சு இங்க திங்க் பண்ணுங்க. முலாரி மன்ஃபி எப்படி இருந்துச்சு? முலாரி மன்ஃபிக்கும் இங்க லா என்சுருக்கு இருக்கக்கூடிய நஹிக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்? யோசிங்க. ஒண்ணுமே கிடையாது. லா என்சுரு அங்க தொம்மா இருக்கும், சுக்கூன் இருக்காது. இங்க சுக்கூன் இருக்கும், தொம்மா இருக்காது. இது ஒண்ணு மட்டும்தான் மன்ஃபிக்கும் நஹிக்குமான வித்தியாசம். அங்க மன்ஃபிக்கு என்ன மீனிங் பார்த்தோம் முலாரில? லா என்சுரு அவன் ஒரு ஆண் உதவி செய்ய மாட்டான். ஓகேவா? உதவி செய்யவில்லை அப்படின்னா அது நமக்கு மாலி மானஸ்வர. லா என்சுருனா அவன் ஒரு ஆண் உதவி செய்ய மாட்டான். இங்க லா என்சுர் அப்படின்னா அவன் ஒரு ஆண் உதவி செய்ய வேண்டாம். 3 டிஃபரன்ஸையும் பார்த்துக்கோங்க. மானஸ்வர அவன் ஒரு ஆண் உதவி செய்யவில்லை. லா என்சுரு அவன் ஒரு ஆண் உதவி செய்ய மாட்டான். அது ரெண்டுமே ஒரு இன்ஃபர்மேஷன், ஒரு செய்தியை சொல்லுது. ஆனா இங்க நஹி என்ன பண்ணுது பாருங்க? லா என்சுர் அவன் ஒரு ஆண் உதவி செய்ய வேண்டாம், தடுக்குது, விளக்குது. ஒரு கட்டளை, அதாவது விளக்கல் வினையா இருக்கு. ஒரு கட்டளை இட்டு விளக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு. ஒருத்தரை ஆர்டர் பண்றது, இப்படி செய்யாதன்னு சொல்லி கண்டிப்பா நீ செய் ஐ மீன் அவன் செய்யவே கூடாது, செய்யக்கூடாது அப்படிங்கிறது தான் செய்ய வேண்டாம் அப்படின்னு சொல்றோம். ஓகேவா? இங்கவும் நம்ம என்ன பண்ண போறோம்? அடுத்தது அம்ரு நஹில எப்படி இருமையுடைய நூன்கள் போக்கப்பட்டுச்சு, பெண்பால் பன்மையுடைய நூனும் தவிர பாக்கி எல்லா நூன்களும் போக்கப்பட்டுச்சு இல்லையா? அதாவது இருமையுடைய நூன்கள் போக்கப்பட்டுச்சு, ஆண்பால் பன்மையுடைய நூன்கள் போக்கப்பட்டுச்சு, பெண்பால் முன்னிலையினுடைய நூனும் போக்கப்பட்டுச்சு. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு எல்லா ஃபார்மையும் பார்ப்போம். என்சுரு என்சுராணி என்சுருன, தன்சுரு தன்சுராணி என்சுர்ன, தன்சுரு தன்சுராணி தன்சுருன, தன்சுருஈன தன்சுராணி தன்சுர்ன. அதை மட்டும் எழுதிக்கோங்க. எழுதிக்கிட்டு ஒவ்வொன்றையுமே நம்ம தனித்தனியாக நஹியா மாற்றுவோம். லா சேர்த்துட்டீங்க, சுக்கூன் செஞ்சுட்டீங்க. நம்ம லா சேர்த்து சுக்கூன் செஞ்சுருக்கோம். ஒருமை ஃபார்ம் எல்லாத்துக்குமே எப்படி பண்ணுங்க? லா என்சுரு அப்படிங்கிறது என்சுரு அப்படிங்கிறது லா என்சுர், தன்சுரு அப்படிங்கிறது லா தன்சுர். ஓகேங்களா? இப்போ இருமையை மாற்றலாம். என்சுராணி நூனை போக்குங்க, லா சேருங்க, அவ்வளோதான். லா என்சுரா. ஸோ லா என்சுர், லா என்சுரா. இங்கேயும் நூனு பன்மைக்கு, ஆண்பால் பன்மைக்கு இங்கேயும் நூனை போக்கிட்டு லாவை சேர்த்துருங்க. லா என்சுரு. ஸோ லா என்சுர், லா என்சுரா, லா என்சுரு, லா தன்சுர், லா தன்சுரா. எல்லா இடத்துலையும் நூனை போக்கிருங்க. பெண்பால் பன்மையுடைய நூனை மட்டும் வச்சிருங்க. பாக்கி எல்லா நூன்களையும் போக்கிட்டு லாவை சேர்த்துருங்க. அவ்வளோதான். வாங்க ஃபுல்லாக சர்ச் செய்வோம். லா என்சுர், லா என்சுரா, லா என்சுரு, லா தன்சுர், லா தன்சுரா, லா என்சுர்ன, லா தன்சுர், லா தன்சுரா, லா தன்சுரு, லா தன்சுரி, லா தன்சுரா, லா தன்சுர்ன. ரைட்டா? ஓகேயா? மீனிங் பாருங்க. அவன் ஒரு ஆண் உதவி செய்ய வேண்டாம். அவர்கள் 2 ஆண்கள் உதவி செய்ய வேண்டாம். அவர்கள் பல ஆண்கள் உதவி செய்ய வேண்டாம். அவள் ஒரு பெண் உதவி செய்ய வேண்டாம். அவர்கள் 2 பெண்கள் உதவி செய்ய வேண்டாம். அவர்கள் பல பெண்கள் உதவி செய்ய வேண்டாம். நீ ஒரு ஆண் உதவி செய்ய வேண்டாம். நீங்கள் 2 ஆண்கள் உதவி செய்ய வேண்டாம். நீங்கள் பல ஆண்கள் உதவி செய்ய வேண்டாம்.
நீ ஒரு பெண் உதவி செய்ய வேண்டாம், நீங்கள் 2 பெண்கள் உதவி செய்ய வேண்டாம், நீங்கள் பல பெண்கள் உதவி செய்ய வேண்டாம். இவ்வளோதான் மீனிங். ஓகேவா? உங்களுக்கு நஹி கிடைச்சிருச்சு, காயிப்லையும் கிடைச்சிருச்சு, ஹாலிர்லையும் கிடைச்சிருச்சு. இவ்வளோதான் மீனிங். வேண்டாம், செய்ய வேண்டாம், கூடாது அப்படிங்கிற மீனிங்காக இது அமையும். அப்படி புரிஞ்சுக்கோங்க. ஓகேவா? அடுத்தது லரபல வச்சு பார்த்துடலாம். எல்ரிபு லா எல்ரிப், லா எல்ரிப், லா எல்ரிபா, லா எல்ரிபு, லா தல்ரிப், லா தல்ரிபா, லா எல்ரிபுன, லா தல்ரிப், லா தல்ரிபா, லா தல்ரிபு, லா தல்ரிபி, லா தல்ரிபா, லா தல்ரிபுன. அவன் ஒரு ஆண் அடிக்க வேண்டாம், அவர்கள் 2 ஆண்கள் அடிக்க வேண்டாம், அவர்கள் பல ஆண்கள் அடிக்க வேண்டாம். அவள் ஒரு பெண் அடிக்க வேண்டாம், அவர்கள் 2 பெண்கள் அடிக்க வேண்டாம், அவர்கள் பல பெண்கள் அடிக்க வேண்டாம். நீ ஒரு ஆண் அடிக்க வேண்டாம், நீங்கள் 2 ஆண்கள் அடிக்க வேண்டாம், நீங்கள் பல ஆண்கள் அடிக்க வேண்டாம். நீ ஒரு பெண் அடிக்க வேண்டாம், நீங்கள் 2 பெண்கள் அடிக்க வேண்டாம், நீங்கள் பல பெண்கள் அடிக்க வேண்டாம். அடுத்து ஃபத்தஹ வச்சு பார்த்துடலாம். ஃபத்தஹ எஃப்தஹு, லா எஃப்தஹ், லா எஃப்தஹ், லா எஃப்தஹ, லா எஃப்தஹு, லா தஃப்தஹ், லா தஃப்தஹ, லா எஃப்தஹ்ன, லா தஃப்தஹ், லா தஃப்தஹ, லா தஃப்தஹு, லா தஃப்தஹி, லா தஃப்தஹ, லா தஃப்தஹ்ன. அவன் ஒரு ஆண் வெற்றி பெற வேண்டாம், அவர்கள் 2 ஆண்கள் வெற்றி பெற வேண்டாம், அவர்கள் பல ஆண்கள் வெற்றி பெற வேண்டாம். அவள் ஒரு பெண் வெற்றி பெற வேண்டாம், அவர்கள் 2 பெண்கள் வெற்றி பெற வேண்டாம், அவர்கள் பல பெண்கள் வெற்றி பெற வேண்டாம். நீ ஒரு ஆண் வெற்றி பெற வேண்டாம், நீங்கள் 2 ஆண்கள் வெற்றி பெற வேண்டாம், நீங்கள் பல ஆண்கள் வெற்றி பெற வேண்டாம். நீ ஒரு பெண் வெற்றி பெற வேண்டாம், நீங்கள் 2 பெண்கள் வெற்றி பெற வேண்டாம், நீங்கள் பல பெண்கள் வெற்றி பெற வேண்டாம். இன்னொரு மீனிங் எதுக்கு இருக்கு? அவன் ஒரு ஆண் திறக்க வேண்டாம், அவர்கள் 2 ஆண்கள் திறக்க வேண்டாம், அவர்கள் பல ஆண்கள் திறக்க வேண்டாம். அவள் ஒரு பெண் திறக்க வேண்டாம், அவர்கள் 2 பெண்கள் திறக்க வேண்டாம், அவர்கள் பல பெண்கள் திறக்க வேண்டாம். நீ ஒரு ஆண் திறக்க வேண்டாம், நீங்கள் 2 ஆண்கள் திறக்க வேண்டாம், நீங்கள் பல ஆண்கள் திறக்க வேண்டாம். நீ ஒரு பெண் திறக்க வேண்டாம், நீங்கள் 2 பெண்கள் திறக்க வேண்டாம், நீங்கள் பல பெண்கள் திறக்க வேண்டாம் அல்லது திறக்கக்கூடாது. ஓகேவா? இதுதான் மீனிங். நெக்ஸ்ட்டுக்கு போயிடலாம். நெக்ஸ்ட் மஜ்ஹூல். மஜ்ஹூலில் நம்ம அம்ருக்கு எப்படி மஜ்ஹூல் ஹாலியரில் கிடையாதோ, இங்கேயும் ஹாலியரில் மஜ்ஹூல் கிடையாது. காயிபுக்கு மட்டும்தான் மஜ்ஹூல் இருக்கு. நஹிக்கும் சரி, அம்ருக்கும் சரி, காயிபுக்கு மட்டும்தான் மஜ்ஹூல். தனக்குத்தானே எதிர்க்க உள்ளவங்க, வேற ஒருத்தவங்க செய்யக்கூடிய செயல்களுக்கு எதிர்க்க உள்ளவங்களை நம்ம கட்டளையிட முடியாது. அதாவது நீ ஒரு ஆண் உதவி செய்யப்பட வேண்டாம்னு சொல்ல முடியாது. அவனுக்கு வேற ஒருத்தவங்க உதவி செய்கிறாங்கன்னா நீ செய்யப்பட வேண்டாம்னு எப்படி சொல்ல முடியும்? வேற உதவி செய்கிறவங்கள தான் தடுக்க முடியும் இல்லையா? அப்போது நீ எதுக்க இருக்கவங்கக்கிட்ட போய் நீ ஒரு ஆண் உதவி செய்யப்பட வேண்டாம் அப்படின்னு மற்றவங்களுடைய வினைக்கு இங்கே கட்டளையிட முடியாது. அதுதான் சிம்பிள் அண்டர்ஸ்டாண்ட். நீங்கள் அப்படியே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. ஸோ வாங்க சர்ஃப் செஞ்சு பார்த்துடலாம், மஜ்ஹூல் எப்படி வருதுன்னு பார்த்துடலாம். ஹெட்டிங் ஃபியாலுன் நஹி மஜ்ஹூல் ஃபில் காயிப் அப்படி போட்டுக்கோங்க. ஃபியாலுன் நஹி மஜ்ஹூல் ஃபில் காயிப், காயிப் அப்படின்னு போட்டுக்கோங்க. காயிபில் மஜ்ஹூல் பார்க்க போகிறோம். நஹியான ஃபியலுக்கான மஜ்ஹூல் காயிபில் பார்க்க போகிறோம் அப்படின்னு மீனிங் கிடைக்கும். வாங்க, ஒன்றும் கிடையாது. நசர என்சுரு யுன்சரு, லரப எல்ரிபு யுல்லுரபு, ஃபதஹ எஃப்தஹு யுஃப்தஹு. அதே தான். லாவை சேருங்க, கடைசிக்கு சுக்குன் செஞ்சிடுங்க. சிங்குலருக்கு லா யுன்ஸ்வர், லா யுல்லுரப், லா யுஃப்தஹ். அவ்வளோதான். அப்போது நீங்கள் என்ன டிஃப்ரென்ஸ் பார்க்கணும்? முலாரியுடைய மன்ஃபியுடைய மஜ்ஹூல் ஃபார்முக்கும் இதுக்குமான டிஃப்ரென்ஸ் இந்த சுக்கூனும் தொம்மாவும் தான். முலாரியில் தொம்மா இருக்கும், இங்கே நஹிக்கு சுக்கூன் இருக்கும். அது மட்டும்
மட்டும்தான் வித்தியாசம். நீங்கள் எங்கே குரானில் தேடினாலும் சிங்குலருக்கு சுக்குன்னு இருந்துச்சுன்னா லா போட்டு அது நஹி, தொம்மா இருந்துச்சுன்னா அது முலாரி மன்ஃபி. இது ஒருமையான ஃபார்முக்கு. இருமையான ஃபார்முக்கு லா போட்டு நூன் இருக்காது, இருமையுடைய நூன் இருக்காது. ஆனால் முலாரியில் லா போட்டாலும் இருமையுடைய நூனு முலாரி மன்ஃபிக்கும் இருக்கும். லா என் சுரானின்னு இருக்கும் முலாரிக்கு, இங்கே லா என் சுரா அப்படின்னு இருக்கும், நூன் போக்கப்பட்டு இருக்கும். அதான் டிஃப்ரென்ஸ். உங்களுக்கு இங்கே நூன்கள் எல்லாம் போக்கப்படும். அப்போது உங்களுக்கு ஒரு கேள்வி வரும், முலாரியுடைய பெண்பால் பன்மையும் நஹியுடைய பெண்பால் பன்மையும் ஒரே மாதிரி தான் இருக்கும், எந்த டிஃப்ரென்ஸும் இருக்காது. ஸோ இடத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம அதுக்கு மீனிங்கை கண்டுபிடிக்கணும், நம்ம தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? இன்னொரு விஷயம் நான் சொல்கிறேன். நீங்கள் நான் இப்போது ஒரு கொஸ்டின் பேப்பரை ஃபார் எக்ஸாம்பிள் என்கிட்ட படிக்கிறீங்கன்னா ஒரு கொஸ்டின் பேப்பர் தரேன்னா, இந்த முலாரி ஃபார்முடைய பெண்பால் பன்மைக்கும் மன்ஃபியில் நஹியுடைய பெண்பால் பன்மைக்கும் நான் காமனாக ஒரு வேர்ட் கொடுத்தேன்னா ரெண்டோட மீனிங்கையும் நீங்கள் எழுத வேண்டியது இருக்கும். ஓகேவா? பாருங்களேன், முலாரியில் பாருங்களேன், லா என்சுரு லா என்சுரா மஜ்ஹூலுக்கு போல, அதுக்கு முன்னாடி இதை சொல்லிடுறேன். லா என்சுரு லா என்சுரானி லா என்சுரூன இருக்குது. லா தன்சுரு லா தன்சுரானி லா என்சுர்ன இருக்கா? இதை நீங்கள் நஹியோட கம்பேர் பண்ணுங்கள், நஹி எழுதிக்கோங்க. லா என்சுர் லா என்சுரா லா என்சுரு லா தன்சுர் லா தன்சுரா லா என்சுர்ன. பாருங்கள், இந்த லா என்சுர்னவும் இந்த லா என்சுர்னவும் ஒரே ஃபார்ம் தான், எந்த வித்தியாசமும் பெண்பால் பன்மைக்கு இருக்காது. அப்போது லா என்சுர்னன்னு கொடுத்தா பெண்பால் பன்மை முலாரியுடைய மீனிங்கையும் நீங்கள் மன்ஃபியில் எழுதுகிற மாதிரி இருக்கும், நஹியுடைய மீனிங்கையும் நீங்கள் எழுதுகிற மாதிரி இருக்கும். இவ்வளோதான், சிம்பிள் அண்டர்ஸ்டாண்ட். ஓகேவா? இப்போ மஜ்ஹூலை நம்ம பார்த்துடலாமா? யுன்ஸ்வரு யுலுரபு யுஃப்தஹு. அப்போ லா சேர்த்துட்டீங்க, சுக்குன் செஞ்சிட்டீங்க. லா யுன்ஸ்வர் லா யுலுரப் லா யுஃப்தஹ் அப்படின்னு சொன்னேன் இல்லையா? இதை சர்ச் செஞ்சு பார்த்துடலாம், நூனெல்லாம் போக்கிடலாம், பெண்பால் பன்மையையும் நூனை மட்டும் வச்சிடலாம். ஓகேங்களா? இப்போது நசரில் சர்ச் செய்வோம். நசர் இன்சுரு இன்சரு லா யுன்ஸ்வர். அவன் ஒரு ஆண் உதவி செய்யப்பட வேண்டாம், உதவி செய்யப்பட வேண்டாம். அப்போ மொத்தம் 6 ஃபார்ம் தான் வரும், காயிபுக்கு மட்டும்தான் வரும், ஹாலிர் கிடையாது. லா யுன்ஸ்வர் லா யுன்ஸ்வரா லா யுன்ஸ்வரு லா துன்ஸ்வர் லா துன்ஸ்வரா லா யுன்ஸ்வர்ன. ரைட்டா? அவன் ஒரு ஆண் உதவி செய்யப்பட வேண்டாம், அவர்கள் 2 ஆண்கள் உதவி செய்யப்பட வேண்டாம், அவர்கள் பல ஆண்கள் உதவி செய்யப்பட வேண்டாம். அவள் ஒரு பெண் உதவி செய்யப்பட வேண்டாம், அவர்கள் 2 பெண்கள் உதவி செய்யப்பட வேண்டாம், அவர்கள் பல பெண்கள் உதவி செய்யப்பட வேண்டாம். அவ்வளோதான். நீ ஒரு ஆண் உதவி செய்யப்பட வேண்டாம்னு சொல்ல முடியாது. ரைட்? அல்ஹம்துலில்லாஹ். லரபல வச்சு செஞ்சிடலாமா? லரப யல்ரிபு யுல்ரபு லா யுல்ரப் லா யுல்ரப் லா யுல்ரபா லா யுல்ரபு லா துல்ரப் லா துல்ரபா லா யுல்ரப்ன. ஓகேங்களா? மீனிங் பாருங்க. அவன் ஒரு ஆண் அடிக்கப்பட வேண்டாம், அவர்கள் 2 ஆண்கள் அடிக்கப்பட வேண்டாம், அவர்கள் பல ஆண்கள் அடிக்கப்பட வேண்டாம். அவள் ஒரு பெண் அடிக்கப்பட வேண்டாம், அவர்கள் 2 பெண்கள் அடிக்கப்பட வேண்டாம், அவர்கள் பல பெண்கள் அடிக்கப்பட வேண்டாம். ஓகேவா? உங்களுக்கு மஜ்ஹூல் இந்த லரபல வச்சு பார்த்துட்டோம். அடுத்து ஃபதஹல பார்த்துடலாம். ஃபதஹ யஃப்தஹு யுஃப்தஹு லா யுஃப்தஹ் லா யுஃப்தஹ் லா யுஃப்தஹ லா யுஃப்தஹு லா துஃப்தஹ் லா துஃப்தஹ லா யுஃப்தஹ்ன. அவ்வளோதான். அவன் ஒரு ஆண் வெற்றி பெறப்பட வேண்டாம், அவர்கள் 2 ஆண்கள் வெற்றி பெறப்பட வேண்டாம், அவர்கள் பல ஆண்கள் வெற்றி பெறப்பட வேண்டாம். அவள் ஒரு பெண் வெற்றி பெறப்பட வேண்டாம், அவர்கள் 2 பெண்கள்
வெற்றி பெறப்பட வேண்டாம். அவர்கள் பல பெண்கள் வெற்றி பெறப்பட வேண்டாம். அப்போ திறக்கப்பட வேண்டாம். அவன் ஒரு ஆண் திறக்கப்பட வேண்டாம். அது எப்படி ஒரு ஆணை திறக்க முடியும்? அப்போ அந்த இடத்துல ஆண்ன்ற இதை எடுத்துட்டு அந்த ஒரு பொருள், அது ஏதோ ஒரு பொருள், ஒரு பெட்டியோ, ஒரு பாக்ஸோ, ஒரு பேனாவோ, ஒரு கதவோ, 2 கதவு, 3 கதவு. அந்த கதவுகள் திறக்கப்பட வேண்டாம் அப்படின்னா, அது ஒரு கதவு திறக்கப்பட வேண்டாம். அந்த 2 கதவுகள் திறக்கப்பட வேண்டாம். பல கதவுகள் திறக்கப்பட வேண்டாம் அப்படின்னு வரும். கதவு அப்படின்னு மட்டும் வச்சுக்கோங்க. அது பின்னாடி வந்து என்னவா வரும்? மஜ்ஹூலுக்கு ஃபாயில் வராது. நாயிபனில் ஃபாயில் தான் வரும்னு ஏற்கனவே உங்களுக்கு ஒரு தடவ சொல்லியிருக்கேன். இப்போ அத நீங்க போட்டு கன்ஃப்யூஷன் பண்ணிக்க வேண்டாம். அப்போ எந்த பொருளோ அது நாயிபனில் ஃபாயில் அவ்வளோதான். அது திறக்கப்பட வேண்டாம்ங்கும்போது அது ஒருமையா, இருமையா, பன்மையா அப்படி மீனிங்ல வந்துரும். ஓகேங்களா? ஸோ அது நபருக்கு குறிக்காட்டியும் ஒரு பொருளுக்கும் குறிப்பதற்கு இப்படி வருவதற்கு சாத்தியம் உண்டு அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுக்கோங்க. ஓகேவா? உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். மஜ்ஹூல் முடிஞ்சிருச்சு. அம்ரு ஹாலிற்கு மஜ்ஹூல் கிடையாது. ஓகேவா? அப்புறம் ஃபியலுன் நஹி இல்லையா? இந்த ஃபியலுன் நஹில நூனு சக்கீலா வல் ஹஃபீஃபா பார்த்துடலாமா? அதாவது சக்கீலா நூனும் ஹஃபீஃபா நூனையும் ஆஸ் யூஷுவல் வச்சு பார்த்துடலாம். அம்ருக்கு என்ன செஞ்சோம்? கடைசியில் நூனை மட்டும் சேர்த்தோம் இல்லையா? அதே போல் இங்கே நூனை மட்டும் தான் சேர்க்கணும். முலாரியில் ல சேர்த்தோம். அம்ரில் ஏற்கனவே காயிபில் லீ இருந்துச்சு. அதுவே போதுமானது. ஹாலிற்கு அப்படியே உன்சுர் ரன்ன அப்படின்னு சொல்லி நூனை மட்டும் சேர்த்துட்டோம். அதே போல் இங்கே லா இருக்கு இல்லையா? அதனால் நம்ம ஃபத்தஹ செய்யப்பட்ட லாமெல்லாம் இணைக்க வேண்டாம். வெறும் நூனை மட்டும் இணைச்சி தான் சக்கீலா நூன், ஹஃபீஃபா நூன் எடுக்க போகிறோம். ஸோ கடைசியில் என்ன செய்ய போகிறோம்? வேறு எதுவுமே நம்ம செய்ய போகிறதில்ல. கடைசிக்கு உள்ள சுக்குனை நீக்கிட்டு ஷத்து ஃபத்தஹு செய்யப்பட்ட நூனை கடைசியில் இணைச்சிட்டா லா என்சுர் அப்படிங்கிறது லா என்சுரன்ன கிடச்சிருச்சு. ஓகேங்களா? அதே ஃபார்மேட்டு தான். நீங்கள் எப்படி அம்ரில் எடுத்தீங்களோ அதே தான். லா என்சுரன்ன, லா என்சுரான்னி. சுக்கூனு அலீஃபுக்கு அப்புறம் ஷத்து செய்யப்பட்ட நூனு கசர் இருக்கணும் நமக்கு. லா என்சுரன்ன, லா என்சுரான்னி, லா என்சுருன்ன. வாவை போக்கிடுங்க. வாவு நூனு ஏற்கனவே போக்கப்பட்டிருக்கோம். ரூனன்னு இருந்திருக்கும் இல்லையா? அதை தான் நம்ம என்சுரு அப்படின்னு ஆக்கியிருந்தோம். இப்போ நம்ம வாவை நீக்கிட்டு ஷத்து செய்யப்பட்ட நூனை ஃபத்தஹா போட்டு இணைச்சிட்டோன்னா லா என்சுருன்ன கிடச்சிரும். ஸோ லா என்சுரன்ன, லா என்சுரான்னி, லா என்சுருன்ன. அதே போல் லா தன்சுரன்ன, லா தன்சுரான்னி, லா என்சுர் நான்னி. அலீஃபும் நூனும் இங்கே இணைக்கணும். மற்ற இடத்துலலாம் வெறும் நூனை மட்டும் இணைச்சோம். பெண்பால் பன்மைக்கு நமக்கு நசர என்சுரு, என்சுராணி, என்சுருன, தன்சுரு, தன்சுராணி, என்சுர்னு வச்சுக்கோங்களேன். அதில் நம்ம கடைசியில் நூனை மட்டும் இங்கே சேர்க்க முடியாது. அலீஃப் நூனை சேர்க்கணும். ஏற்கனவே முலாரியில் என்ன இருந்திருக்கும்? என்சுர்ன இருந்திருக்குமா? என்சுர்ன தான் வெறும் ஜென்ரலாக முலாரி எடுத்துக்கோங்க. என்சுரு, என்சுராணி, என்சுருன, தன்சுரு, தன்சுராணி, என்சுர்ன வச்சுக்கோங்க. இதில் சக்கீலா நூனு நகி வச்சு இணைக்க போகிறோன்னு வச்சுக்கோங்களேன். லாவை முன்னாடி சேர்க்க போகிறீங்க. என்சுர்ன அப்படின்னு இருக்கிறதுல இந்த நூனுக்கு அப்புறம் நூன் அப்படியே இருக்கணும். அதுக்கப்புறம் ஒரு அலீஃப் சேர்க்குறோம், நூனு சேர்க்குறோம். நூனுக்கு ஷத்து வச்சுட்டு இப்போ லா என்சுர் நான்னி கிடைச்சிரும். ஓகேவா? லா என்சுர் நான்னி அவ்வளோதான். இந்த நூனுக்கும் கசர் தான் வரும் இல்லையா? சரி, இப்போ சர்ஃப் செஞ்சு பார்ப்போம். லா என்சுரன்ன, லா என்சுரான்னி, லா என்சுருன்ன, லா தன்சுரன்ன, லா தன்சுரான்னி, லா என்சுர் நான்னி. இருமையுடைய நூன்கள் எல்லாம் எப்படி கசரு பெற்று இருக்கோ அதே போல பெண்பால் பன்மையுடைய நூனும் கசரு பெற்று இருக்கும். அடுத்தது பாருங்க, நஹியுடைய ஹாலிரும் உண்டு இல்லையா? இது மஜ்ஹூல் கிடையாது, அதனால ஹாலிர் கண்டிப்பாக உண்டு. அதே போல் கண்டினியூ பண்ணுங்க. லா தன்சுர், லா தன்சுர் ரன்ன,
லா தன்சுரான்னி லா தன்சுருன்ன லா தன்சு ரின்ன. ஏன்னா யாவை போக்குறோம், யாவை போக்கிட்டு நூனு ஷத்து செய்யப்பட்ட நூனை சேர்க்குறோம். லா தன்சு ரின்ன அப்படின்னு கிடைச்சிரும். லா தன்சுரான்னி லா தன்சுர் நான்னி. ஓகேவா? திரும்ப ஃபர்ஸ்ட் லைன் சர்ஃப் செய்வோம். லா என்சுரன்ன லா என்சுரான்னி லா என்சுருன்ன லா தன்சுரன்ன லா தன்சுரான்னி லா என்சுர் நான்னி லா தன்சுரன்ன லா தன்சுரான்னி லா தன்சுருன்ன லா தன்சுரின்ன லா தன்சுரான்னி லா தன்சுர் நான்னி. பொருள் பார்த்துடலாம். சகிலா நூனுக்கும் ஹஃபிஃபா நூனுக்கும் நம்ம தாக்கீதுடைய, அதாவது எம்ஃபசிஸ், மிகைப்படுத்தி சொல்லக்கூடிய அர்த்தத்தை தான் சேர்ப்போம் இல்லையா? அதனால் நிச்சயமாக நம்ம சேர்க்கணும். ஒருபோதும், நிச்சயமாக இந்த இடத்துல ஒருபோதும், நெவர் எவர் அப்படின்ற மீனிங்கில் வரும். ஷியோர்லி அப்படிங்கிறத விட நெவர் எவர் அப்படிங்கிற மீனையும் நீங்கள் சேர்த்துக்கலாம். ரெண்டுமே உண்டு தான். ஒருபோதும் ஒருபோதும் அவன் ஒரு ஆண் உதவி செய்ய வேண்டாம். ஒருபோதும் அவன் ஒரு ஆண் உதவி செய்ய வேண்டாம், அல்லது நிச்சயமாக அவன் ஒரு ஆண் உதவி செய்ய வேண்டாம். அதுதான் மீனிங். ரெண்டுமே எழுதிக்கலாம். நெவர் எவர் ஷுவர்லி, எந்த மீனிங்கை வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஐ மீன் நெவர் எவர்னா சேர்த்து தான் போடணும் இல்லையா? அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதோடைய சகிலா நூனுடைய மஜ்ஹூல் நசரை வச்சு பார்த்துடலாம். யுன்ஸ்வரு யுன்ஸ்வரன்ன லா யுன்ஸ்வரன்ன அப்படி தானே வரும். வாங்க. லா யுன்ஸ்வரன்ன லா யுன்ஸ்வரான்னி லா யுன்ஸ்வருன்ன லா துன்ஸ்வரன்ன லா துன்ஸ்வரான்னி லா யுன்ஸ்வர் நான்னி. அவ்வளோதான். எது கிடையாது? ஹாலிர் கிடையாது. நிச்சயமாக அவன் ஒரு ஆண் உதவி செய்யப்பட வேண்டாம். இதான் மீனிங். ஓகேங்களா? லா யுன்ஸ்வரன்ன. லரபை வச்சு பார்த்துடலாம். ரெண்டுத்துக்குமே லரபை ஃபத்தஹை வச்சு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு மாரூஃப்க்கு சர்ஃப் செஞ்சிட்றேன். லரபை வச்சு ஃபத்தஹை வச்சு அப்புறம் மஜ்ஹூல் செய்கிறேன். லா எல்லரி பன்ன லா எல்லரி பான்னி லா எல்லரி புன்ன லா தலரி பன்ன லா தலரி பான்னி லா எல்லரி புன்னான்னி லா தலரி பன்ன லா தலரி பான்னி லா தலரி புன்ன லா தலரி பின்ன லா தலரி பான்னி லா தலரி புன்னான்னி. நிச்சயமாக அவன் ஒரு ஆண் அடிக்க வேண்டாம். இதான் மீனிங். ஃபுல்லாக உங்களுக்கு நீங்கள் இதுக்கு மீனிங் எடுத்துக்கலாம். நிச்சயமாக அவர்கள் 2 ஆண்கள் அடிக்க வேண்டாம். நிச்சயமாக அவர்கள் பல ஆண்கள் அடிக்க வேண்டாம். அதே ஆஸ் யூஷுவல் மீனிங்கை எடுத்துக்கோங்க. அடுத்தது ஃபத்தஹை வச்சு பார்த்துடலாம். லா எஃப்தஹன்ன. மாரூஃப் தான், மஜ்ஹூல் இன்னும் பண்ணல. மஜ்ஹூலில் நசராக தான் செஞ்சுருக்கேன். அதனால் ஃபத்தஹை பார்த்துட்டு அதுக்கப்புறம் மஜ்ஹூல் பார்ப்போம். லா எஃப்தஹன்ன லா எஃப்தஹான்னி லா எஃப்தஹுன்ன லா தஃப்தஹன்ன லா தஃப்தஹான்னி லா எஃப்தஹ்னான்னி லா தஃப்தஹன்ன லா தஃப்தஹான்னி லா தஃப்தஹுன்ன லா தஃப்தஹின்ன லா தஃப்தஹான்னி லா தஃப்தஹ்னான்னி. நிச்சயமாக அவன் ஒரு ஆண் திறக்க வேண்டாம். ரைட். இப்போ லரப எலுரிபு யுலுரபு லா யுலுரபன்ன. மஜ்ஹூல் சகிலா நூன் பார்த்துடலாம். லா யுலுரபன்ன லா யுலுரபான்னி லா யுலுரபுன்ன லா துலுரபன்ன லா துலுரபான்னி லா யுலுரபுன்னான்னி. நிச்சயமாக அவன் ஒரு ஆண் அடிக்கப்பட வேண்டாம். இந்த 6 ஃபார்முக்கும் அப்ளை பண்ணிடுங்க. அடுத்தது ஃபத்தஹ எஃப்தஹு யுஃப்தஹு லா யுஃப்தஹன்ன லா யுஃப்தஹன்ன லா யுஃப்தஹான்னி லா யுஃப்தஹுன்ன லா துஃப்தஹன்ன லா துஃப்தஹான்னி லா யுஃப்தஹ்னான்னி. நிச்சயமாக அவன் ஒரு ஆண் வெற்றி பெறப்பட வேண்டாம். அது வச்சுக்கோங்க. நிச்சயமாக அது ஒரு கதவு திறக்கப்பட வேண்டாம். திறக்கப்பட வேண்டாம். வெற்றி பெறப்பட வேண்டாம்ங்கிறது ஆணுக்கானது, மனிதர்களுக்கானது. இதே இது திறக்க வேண்டாம், திறக்கப்பட வேண்டாம்னா கதவோ ஒரு பாக்ஸோ ஒரு பெண்ணோ எது ஒரு திறக்குமோ அது ஒரு பொருளாக தானே இருக்கும். அப்போது நிச்சயமாக அது ஒரு கதவு திறக்கப்பட வேண்டாம் அப்படின்னு மீனிங் வச்சுக்கலாம். ஓகேங்களா? அடுத்தது ஹஃபிஃபா நூனுக்கு போயிடலாமா? ஹஃபிஃபா நூனும் சேம் மீனிங் தான். ஆனால் இருமை ஃபார்ம் இருக்காது, பெண் பால் பன்மையுடைய ஃபார்ம் இருக்காது,
மஜ்ஹூல்ல ஹாலிரும் இருக்காது. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இதெல்லாம் கிளியராக எழுதிக்கோங்க. லா என்சுரன் அவ்வளோதான். சுக்குன் செய்யப்பட்ட நூனை சேர்த்துடுங்க. அதாவது கடைசி எழுத்தான ரா ஃபா கலிமாக்கு ஃபத்தஹா கொடுத்து சுக்குன் செய்யப்பட்ட நூனை சேர்த்துருங்க. லா என்சுரன், லா என்சுருன், வாவ் போட்டு போக்கப்பட்டுருவீங்க. லா தன்சுரன், லா தன்சுரன், லா தன்சுருன், லா தன்சுரின். நிச்சயமாக அவன் ஒரு ஆண், உதவி செய்ய வேண்டாம். அதே மீனிங் தான். ஸோ இருமை கிடையாது. நிச்சயமாக அவன் ஒரு ஆண், உதவி செய்ய வேண்டாம். நிச்சயமாக அவர்கள் பல ஆண்கள் உதவி செய்ய வேண்டாம். நிச்சயமாக அவள் ஒரு பெண், உதவி செய்ய வேண்டாம். நிச்சயமாக நீ ஒரு ஆண், உதவி செய்ய வேண்டாம். நிச்சயமாக நீங்கள் பல ஆண்கள் உதவி செய்ய வேண்டாம். நிச்சயமாக நீ ஒரு பெண், உதவி செய்ய வேண்டாம். இவ்வளோ மட்டும்தான் ஹஃபிஃபா நூனுடைய மீனிங்காக இருக்குது. ஸோ இதில் லரபை வச்சு பார்த்தோன்னா லா எல்ரிபன், லா எல்ரிபுன், லா தல்ரிபன், லா தல்ரிபன், லா தல்ரிபுன், லா தல்ரிபின். நிச்சயமாக அவன் ஒரு ஆண், அடிக்க வேண்டாம். அடுத்து ஃபத்தஹ எஃப்தஹு யுஃப்தஹு ஃபத்தஹ எஃப்தஹு, லா எஃப்தஹன். மாரூஃபில் தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். இன்னும் மஜ்ஹூல் போகலை இல்லையா? லா எஃப்தஹன், லா எஃப்தஹுன், லா தஃப்தஹன், லா தஃப்தஹன், லா தஃப்தஹுன், லா தஃப்தஹின். நிச்சயமாக அவன் ஒரு ஆண், வெற்றி பெற வேண்டாம். ஸோ இதோட மஜ்ஹூல் பார்த்துடலாம். மஜ்ஹூலில் 3 ஃபார்ம் தான், ஹாலிர் கிடையாது. அப்படிங்கிறதுனால லா யுன்ஸ்வரன், நஸ்வர என்சுரு யுன்ஸ்வரு, லா யுன்ஸ்வரன். இஃப் யுன்சர் இருக்கும், அதில் ஃபத்தகு ராவுக்கு ஃபத்தகு செஞ்சு சுக்குன் செய்யப்பட்ட நூனை இணைச்சிட்டா லா யுன்ஸ்வரன், லா யுன்ஸ்வரன், லா யுன்ஸ்வருன், லா துன்ஸ்வரன். லா யுலுரபன், லா யுலுரபுன், லா துலுரபன். லா யுஃப்தஹன், லா யுஃப்தஹுன், லா துஃப்தஹன். என்ன மீனிங்? லா யுன்ஸ்வரன். நிச்சயமாக அவன் ஒரு ஆண், உதவி செய்யப்பட வேண்டாம். நிச்சயமாக அவன் ஒரு ஆண், அடிக்கப்பட வேண்டாம். நிச்சயமாக அவன் ஒரு ஆண், வெற்றி பெறப்பட வேண்டாம். அப்படின்னு 3 லரப, நஸ்வர, ஃபத்தஹ 3 ஃபார்முக்கான மீனிங்கையும் ஹஃபிஃபா நூனில் 3 ஃபார்மேட் அப்படிங்கிறதையும் நான் கொடுத்துட்டேன். இருமை கிடையாது, பெண்பால் பன்மை கிடையாது, ஹாலிரும் கிடையாது. அதனால் 3 ஃபார்மேட் மட்டும்தான் வரும். நஹி உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இப்போது அம்ரு முடிஞ்சு நம்ம நஹி ஸ்டார்ட் பண்ணோம். நஹியில் எல்லாமே முடிஞ்சிருச்சு. இந்த ஒரே வீடியோவில் நஹி கம்ப்ளீட்டாக முடிஞ்சிருச்சு. என்னென்ன நம்ம எழுதியிருக்கோன்றதை திரும்ப ஒரு கிளான்ஸ் பார்த்துடலாம். என்னென்ன டீச் பண்ணுறத பார்த்துக்கோங்க. அது சம்மந்தமாக நீங்கள் கிளாஸ் ஒர்க் எழுதிக்கோங்க. ஃபியாலுன் நஹி மஅரூஃப் மஜ்ஹூல். மஅரூஃப் அப்படின்னு சொல்லி போட்டு அதில் ஹாலிரும் காயிபும் இருக்குது. மஜ்ஹூல் அப்படிங்கிறதுல காயிப் மட்டும் இருக்குது அப்படிங்கிறத எழுதிக்கோங்க. அதுக்கப்புறம் இதில் சக்கிலானூன், ஹஃபிஃபானூன் பார்ப்போம். முன்னாடி எந்த லாமும் ஃபத்தக செய்யப்பட்ட லாமும் சேர்க்க வேண்டாம். லா என்று, அதாவது நஹி எடுக்கும் முறையை எழுதிக்கோங்க. நஹி எடுக்கும் முறை எப்படி? முலாரியிலிருந்து நஹி எடுக்கப்பட வேண்டும். அதாவது ஆரம்பத்தில் முலாரியுடைய அடையாளத்திற்கு முன்பு லாமலி ஃபத்தக லா என்ற சொல்லை இணைத்து கடைசியில் சுக்குன் செய்து விட வேண்டும். நமக்கு நஹி கிடைத்துவிடும். இருமையுடைய நூன்களும் ஆண்பால் பன்மையுடைய நூன்களும் பெண்பால் ஒருமையுடைய நூன்களும் போக்கப்பட வேண்டும். பெண்பால் பன்மையுடைய நூன் மட்டும் போக்கப்படக்கூடாது. அதை தவிர பாக்கி அனைத்து நூன்களும் போக்கப்பட வேண்டும். எழுதிக்கோங்க. அப்புறம் இதில் காயிபில் மட்டும்தான் மஜ்ஹூல் எடுக்க வேண்டும், ஹாலிரில் இல்லை. மேலும் இதற்கு முத்தக்கல்லிமும் இல்லை. மொத்தம் 12 அமைப்புகள் மட்டும் இதில் உள்ளன அப்படிங்கிறதையும் எழுதிக்கோங்க. மேலும் இதனுடைய அர்த்தத்தை மிகைப்படுத்துவதற்காக இதிலும் சக்கிலானூன், ஹஃபிஃபானூன் இணைக்கப்பட்டு இதனுடைய விளக்கல், அதாவது எதிர்மறையான விளக்கல் வினையை உறுதிப்படுத்தி சக்கிலானூன், ஹஃபிஃபானூன் இணைக்கப்பட்டிருக்கும் அப்படின்னு எழுதிக்கோங்க. அதாவது செய்ய வேண்டாம் என்று தடுத்து ஒரு செயலை தடுப்பதற்கான வினை சொல்லாக இது அமையும் அப்படிங்கிறதையும் எழுதிக்கோங்க. எழுதிட்டு சக்கிலானூன் எடுக்கும் முறை ஏற்கனவே இது லா இருப்பதால் கடைசிக்கு சக்கிலானூன், ஹஃபிஃபானூனை மட்டும்
இணைத்தால் போதுமானது. அதற்கு கலிமத்துல்லாமான ரா, நசரல உள்ள ரா, லரபல உள்ள பா, ஃபத்தஹல உள்ள ஹா இவற்றிற்கு சுக்கூன் செய்யப்பட்டிருக்கும். அந்த சுக்கூனை நீக்கிவிட்டு அதற்கு ஃபதா செய்து ஷத்து செய்யப்பட்ட ஃபதஹுடைய நூனை கடைசியில் இணைக்க வேண்டும். மேலும் ஹஃபிஃபா நூனாக இருந்தால் சுக்கூன் செய்யப்பட்ட நூனை கடைசியில் இணைத்து விட வேண்டும். இதற்கும் ஹாலிரில் மஜ்ஹூல் கிடையாது. இருமையும் பெண்பால் பன்மையும் ஹஃபிஃபா நூனில் மேலும் கிடையாது என்பது ஏற்கனவே நாம் தெரிந்த ஒன்று. அப்படிங்கிறதையும் எழுதி கிளியராக எல்லாத்துக்குமான மீனிங்கையும் நீங்கள் தெளிவாக எழுதிடுங்க. ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக அமைஞ்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். அம்ரு முடிஞ்சிருச்சு, நஹியும் முடிஞ்சிருச்சு. ஸோ ஃபியலுன் நஹி மஅரூஃப் ஹாலிர், ஃபியலுல் நஹி மஅரூஃப் காயிப், ஃபியலுன் நஹி மஜ்ஹூல் காயிப். இவ்வளோதான், இந்த 3 இருக்குது. அப்புறம் சக்கிலானூன் ஹஃபிஃபானூனில் ஃபியலுன் நஹி ஃபில் சக்கிலானூன் வ ஹஃபிஃபானூன் மஅரூஃப் ஃபக்கத், மஅரூஃப் மட்டும். மஅரூஃப் ஹாலிரும் உண்டு, காயிப் உண்டு. மஜ்ஹூல் காயிப் மட்டும்தான். அதையும் தெளிவாக நீங்கள் எழுதிக்கோங்க. ஓகேவா? கிளியராக உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். மேலும் டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட் செஷனில் தெரிவிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக அமைஞ்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். அல்ஹம்துலில்லாஹ், இந்த வீடியோ இதோட ஃபினிஷ் பண்ணிக்கலாம், துவா ஒதுக்கலாம். வாஹித் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன். சுப்ஹானக அல்லாஹும்ம வ பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.